பெரம்பூர்னாலே மாதா கோயில் தான், பெரம்பூர்னாலே பள்ளிவாசல் தான், பெரம்பூர்னாலே சர்ச்சு தான். தெரியாது யாருக்கும். மக்களை விரும்புகிற, மக்கள் இருக்கிற அந்த ஸ்டாலினா, மக்கள் விரும்புகிறது விஜயா. ரெண்டு பேர் தான் போட்டி. 4 முனை போட்டி, 40 முனை போட்டி. என்ன உருட்டாலும் ரெண்டு பேர் தான். ஒண்ணு இன்னொன்னு. உங்களுக்காக உங்க விஜய் எல்லாத்தையும் இழந்துட்டு, எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு, எல்லா வேதனையும் தாங்கிட்டு உங்களுக்காக வந்திருக்கிறேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். எதுல வந்த? சார்ட்டர் பிளைட்ல வந்தேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். எதுல வந்த? BMW கார்ல வந்தேன். எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். எதுல வந்த? 900 கோடிக்கு 800 கோடிக்கு வீடு கட்டி, 9000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டி, ஒத்தாட நான் ஒருத்தன் சோற பார்த்து உட்கார்ந்துருக்கேன். 9000 ஸ்கொயர் ஃபீட், ஐ மீன் 22 சென்ட், 4 கிரவுண்டு. 4 கிரவுண்ட்ல வீட கட்டி ஒரு ஆளு கோபால்னு ஒருத்தன், ஒரு ஆளு 1 மாசமா பெயிண்ட் அடிச்சிருக்காமல்ல, அது மாதிரி ஒரு ஆளு பனையூர்ல ஒரு அப்பா இல்ல. எங்க இருக்காங்க? அப்பா அங்க மயிலாப்பூர் பக்கம் இருக்காங்க, அம்மாவும் அங்க இருக்காங்க, மனைவி லண்டன்ல, மகன் இங்க சென்னையில தனியார் விடுதியில வலசரவாக்கத்துல ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறான், மகள் அங்க இருக்காங்க. இவன் ஒரு ஆளுங்க, ஒரு ஆளுக்கு 9000 ஸ்கொயர் ஃபீட் வீட கட்டி ஒத்த ஆளு சோத்த பார்த்துட்டு உட்காந்துருப்பான். 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. நீ பாத்தீங்களா? கூட்டம் போடுறது 7:30 மணி. எங்க அண்ணன் தமிழ்நாடு முழுக்க பேசுறாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி, ஐயா ஸ்டாலின், உதயநிதி எல்லாரும் பேசுறாங்க. ஒரு நாளைக்கு 4 கூட்டம், 5 கூட்டம், 6 கூட்டம் அவங்க தகுந்த மாதிரி போடுறாங்க. ஆனா 12 மணிக்கு உச்சி வயல தான் பேசுவாப்ல. சாயந்தரம்னா வடிவேல் மாதிரி தான். 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. என்னதான் இருந்தாலும் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். அப்படி 6 மணிக்கு வீட்டுக்கு ஒண்ணு யார்தான்ப்பா கூப்பிடுறா? பொண்டாட்டியும் இல்ல, பிள்ளையும் இல்ல, அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல, யார்தான் கூப்பிடுறா 6 மணிக்கு? அப்படி தெரியல எனக்கு. யாராவது தாவே கலக்கூடிய சகோதரர்கள் யாராவது, நண்பா நண்பிஸ் தோழா தோழிஸ் யாராவது சொன்னா நல்லா இருக்கும், தெரிஞ்சுக்குவேன் நான். எனக்கு தெரியல 6 மணிக்கு. ஏன்னா நேற்று காரைக்குடிக்கு வர்றாப்ல, காரைக்குடியில காத்திருக்காங்க. காரைக்குடிக்கு விஜய் மட்டும் வந்து, எங்க தளபதி வந்து, காரைக்குடிய மக்கள் பிரச்சனை, மொழி பிரச்சனை, நீரத்தை எப்படி மாத்துவேன், நிலத்தை எப்படி மாத்துவேன், எப்படி வேலையை கொடுப்பேன், அண்ணன் சீர் எப்படி கொடுப்பேன், தாய்மாமன் சீர் எப்படி கொடுப்பேன், 2500 எப்படி கொடுப்பேன், காஞ்சி பட்டு புடவை எப்படி கொடுப்பேன் பேச போறாரு. பாருங்க, 10 எரிய போது காரைக்குடி. காரைக்குடியை புரட்டி போட்ட விஜய், விஜயனுடைய ஃபயர் ஸ்பீச்னு போடலாம்னு தம்ப்நெயில் ரெடி பண்ணிட்டாங்க. அது வந்தாப்ல, வந்த உடனே ஓடிட்டேன்ல, வடிவேலு இந்த குடிஞ்சு ஓடுவார்ல, அது மாதிரி வண்டியை வந்து இப்படி தேவர் சில பக்கம் திருப்பி, ஏன்னா 2:10 ஆயிடுச்சான். நகரம் படத்துல வடிவேல் இருக்காப்ல, மணி என்ன 3, 2:59 வந்தா யாருடைய சதைச்சிருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் நீ தப்பிச்சிட்டேன். இந்த இதே குருட்டு தைத்துறை என் ஏரியாவுக்கு வந்துடுற, அங்க நான் ரொம்ப உக்கரமா இருப்பேன், டைம் கீப் அப் பண்ண மாட்டேங்கிற மாதிரி 2:10 ஆயிடுச்சான். இப்ப 10 மணி வரைக்கும் தேர்தல் பரப்புரைய தேர்தல் நீ சொல்லுது. 10 மணி வரைக்கும் பேசலாம். 10 மணிக்கு மேலையும் பேசினாலும் தேர்தல் என்ன பண்ணும்? வழக்கு போடும். அவ்வளவுதானே. ராதாபுரத்துல எங்க அண்ணன் பேசிட்டு இருக்காங்க. காவல்துறை வந்து சொல்றாங்க, ஐயா டைம் ஆயிடுச்சு, இருக்கட்டுங்க, உங்க பொண்டாட்டி பிள்ளைக்கும் சேர்த்தாங்க, நான் பேசிட்டு இருக்கேன், முடிஞ்ச வழக்க போடுங்கிறாரு. வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு, தடை என்றால் அதை உடை என்று ஒரு தலைவன் நிற்கிறான். அந்த தலைவன் எல்லா பிரச்சனையும் பேசுறான். ஆனா இவன் எதையுமே பேச மாட்டேன். ஆனா தாவேக்கா வந்தால் நாம் மகிழ்ச்சி கூடாரம் காலியாயிரும். தாவேக்கா வந்தால் இளைஞர்கள்லாம் தாவேக்காக்கு போயிருவாங்க, விஜய் பின்னாடி போயிருவாங்க, சீமானுக்கு 8 விழுக்காடு குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னா 2026 பிப்ரவரி 21 திருச்சியிலே மாநாடு போட்டோம். 2 லட்சம் சேரு, 2 லட்சம் இருக்கை நிறைந்து திடல் முழுக்க திறந்து உளவுத்துறை ரிப்போர்ட் படி 5 லட்சம் பேர், 5 லட்சம் பேர்ல 3 லட்சம் பேர் இளைஞர்கள் திறன், படிச்ச இளைஞர் திறன். பிரபாகரன் என்ற தலைவனுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட இந்த நாம் கட்சியில் இருக்கிறவன் ஒருத்தன் கூட எவனாலையும் அந்த எவனாலையும் அவன் வாக்கை சரிக்க முடியாது. ஒவ்வொரு ஊரிலும் கூடுகிறது கூட்டம். என்ன கூட்டம்? லட்சிய கூட்டம். அது என்ன? ரசிக கூட்டம். அது கூத்தாடி கூட்டம். இது கொள்கை கூட்டம். அது என்ன கூட்டம்? அது சினிமா கூட்டம். எங்களுக்கு கூடியிருப்பது சித்தாந்த கூட்டம். நாம் கட்சியில் ஒவ்வொருத்தரும் கேட்ட சொல்லுவான், என்ன கொள்கை? தமிழ் தேசிய கொள்கை. என்ன கோட்பாடு? தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் என் நிலத்தின் வளத்தையும் பாதுகாக்கிற கோட்பாடு. 10 லட்சம் கோடி கடனை எப்படி அடைப்பீங்க, தமிழ்நாட்டை எப்படி வளர்ச்சி பாதையில கொண்டு போவீங்க, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எல்லாத்தையும் 16 வருஷமா ஒரு தலைவன் மக்களுக்குள்ள கடத்திருக்கிறான். உடனடியாக சீமான் சிஎம்மா இருந்தா கூட இல்ல,
10 வருஷமா இந்த நாட்டை எப்படி மாத்தணும்னு கனவு ஸ்கிரிப்ட். ஒரு இயக்குனர் படம் எடுப்பதற்கு முன்னாடி மண்டைக்குள்ளேயே படத்தை ஓட்டி பார்த்தா எப்படி இருக்கும்? மண்டைக்குள்ளே படம் எடுத்து பார்த்து அந்த படத்தை எடுத்தா, நல்ல பயிற்சி எடுத்துட்டு போய் ஒரு சிலம்ப சுத்துனா, நல்ல பயிற்சி எடுத்துட்டு போய் ஒரு கராத்தை பண்ணா, நல்ல பயிற்சி எடுத்துட்டு போய் பாட்டு பாடுனா, நல்ல பயிற்சி எடுத்துட்டு போய் நடிச்சா எப்படி அவர்கள் நல்ல பாட்டையும் நல்ல நடனத்தை பண்ணுவார்களோ அப்படி 10 வருஷமாக மண்டைக்குள்ளேயே இந்த ஆட்சி எப்படி நடத்துங்கிற பயிற்சியை அண்ணன் சீமான் எடுத்து வச்சிருக்காரு. எப்படி மாத்துவேன் பெரம்பூரை, எப்படி மாத்துவேன் எழும்பூரை, எப்படி மாத்துவேன் ஆர்கே நகரை, எப்படி மாத்துவேன் வடசனிய கனவு கண்டு வச்சிருக்கிறான். உனக்கு என்ன கனவு இருக்கு? பெரம்பூர்னாலே மாதா கோயில் தான், பெரம்பூர்னாலே பள்ளிவாசல் தான், பெரம்பூர்னாலே சர்ச்சு தான், தெரியாது யாருக்கும்.